வணக்கம். தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்று தமிழக அளவில் இளம்புழு வளர்ப்பு மையத்திலிருந்து வரும் புழுக்களின் தரம் சரியில்லாத காரணத்தினாலும் முட்டையும் வீரியம் இல்லாத காரணத்தினாலும் பல பகுதிகள் விவசாயிகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பாதிப்பு அடைந்து வருகிறார்கள். இது குறித்து மத்திய பட்டு வாரியத்திடமும் மாநில பட்டு வளர்ச்சித்துறையின் இயக்குநரிடம் சங்கத்தின் வாயிலாகவும் விவசாயிகளாகவும் நேரடியாகவும் ஆதாரங்களை எடுத்து கூறியும் சரி செய்ய வேண்டும் என்பதை கருத்துக்களை முன்வைத்தோம். ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் இளம்புழு வளர்ப்பு மையத்தில் புழுக்களின் தரம் சரியில்லைனாலும் முட்டையின் தரம் சரியில்லாத காலத்தால் விவசாயி தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் இளம்புழு வளர்ப்பு மையத்தில் 7 நாட்கள் புழு வளர்த்தும் விவசாயிகளிடம் 15 நாட்கள் புழு வளர்த்தும் ஒரு கூடு அறுவடைக்கு 22 நாள் ஆகிறது. ஆனால் விவசாயியிடம் புழு வளர்ப்பு தோல்வி அடைகிறப்ப 75 நாள் ஒரு பேட்ச் விவசாயி இலைய அறுவடையிலிருந்து புழு வளர்ப்பு கொண்டு வர்றதுக்கு 75 நாள் ஆகும். ஆனால் பாதிப்பு இதில் அடைகிற பாதிப்பு விவசாயிகளுக்கு மட்டும்தான். இந்த பாதிப்புக்கு எந்த ஒரு இழப்பீடு தொகையும் கிடைக்கல. கடந்த ஆண்டு 8வது மாதத்தோட காப்பீடு திட்டம் முடிவடைந்தது. அதை திரும்ப புதுப்பிப்பு செய்யலை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பட்டு வளர்ச்சித்துறை மூலம் விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டம், விபத்து காப்பீடு, புழு வளர்ப்பு தோல்வி காப்பீடு, விபத்திலான ஏற்படும் உயிரிழப்பு, இதுக்கெல்லாம் காப்பீடு திட்டம் செயல்படுத்தினாங்க. கடந்த ஆண்டு 9ஆம் மாதத்துலேருந்து செயல்பாடு இல்லை. இது விவசாயிகள் பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மத்திய மாநில பட்டு வளர்ச்சித்துறையின் அதிகாரிகள் இளம்புழு வளர்ப்பு மையம் ஆய்வு செய்து அவை விதை சட்டத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து தரமான புழுக்கள் என்று சான்று அளித்தது பிறகு விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயி கிட்டத்தட்ட 300 முட்டை புழு வளர்ப்பு செய்துள்ளார். இவருக்கு அறுவடை செய்தால் கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ரூபா வரும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 40,000 50,000 வெறும் செலவு மட்டும் செஞ்சிருக்கார். நஷ்டம்தான். இதே போல் பல பகுதிகள் இங்கே தீ வச்சுட்டு இருக்காங்க. இப்போவும் உடுமலை பகுதியில் நடந்திருக்கு, கோபிச்செட்டிப்பாளையம், திண்டுக்கல் பகுதியில் நடந்திருக்கு. அதாவது குறிப்பிட்ட சில இளம்புழு வளர்ப்பு மையத்திலிருந்து கிட்டத்தட்ட டெலிவரி கொடுக்குறப்ப ஒரு 10,000 முட்டைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளுக்கு மேலே வரும். இதே மாதிரி தான் எல்லா பக்கம் பாதிப்படைகிறாங்க. இதுக்கு துறையின் நிர்வாகம் சரியான தீர்வு ஆய்வு செஞ்சு தரமானது என்று சான்று அளித்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். இதை ஆய்வு செய்கிறது மத்திய மாநில பட்டு வளர்ச்சித்துறையின் இணைந்த டீம் தான் ஆய்வு செய்யணுங்க. ஆனால் இது மெத்தன போக்கின் காரணமாக இவ்வாறு விவசாயிகள் பல பகுதியில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு அரசு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்குமாறும் வருங்காலங்களில் இது போன்ற பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.